மதிப்பிற்குரிய பெரியோர்களே, கல்வியாளர்கள், ஆசிரியர் பெருமக்களே, அன்பு மாணவ செல்வங்களே, வணக்கம். இன்று சமச்சீர் சமூகம், அதாவது சோஷியல் ஈக்குவாலிட்டி என்னும் ஒரு புதிய வலைத்தளத்தை துவங்கி இருக்கிறேன். ஏற்கனவே தமிழ், ஆங்கிலம் ஆகிய 2 மொழிகளில் ஒலியியல், எழுத்தியல், இலக்கணம் ஆகிய 3 சார்ந்த தமிழ், ஆங்கிலம் ஆகிய 2 மொழிகளிலும் எழுத்தியல், ஒலியியல், இலக்கணம் சார்ந்த கூறுகளை வேர்ல்ட் ஆஃப் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜஸ் என்ற தலைப்பின் அடிப்படையில் இதுவரை சுமார் 220 படக்காட்சிகளை கொடுத்திருக்கிறேன். அத்தோடு திருக்குறளுக்கு எனது உரை முற்றிலும் மற்ற உரைகளிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட உரையாக முழு விளக்கத்துடன் பொருள் விளக்கம் சொற்பொருள் என்ற முழு விளக்கத்தோடு இதுவரை வந்துள்ள உரைகளில் இருந்து முற்றிலும் மாறுபட்டு தமிழ், ஆங்கிலம் என்ற 2 மொழிகளின் வாயிலாக எனது உரையை எடுத்துக் கொண்டிருக்கிறேன். இன்று 3வதாக சமூக சீர்கேட்டை களைவதற்கு, ஒரு சமச்சீர் சமூகம் அமைவதற்கு அறிவு சார்ந்த இந்த மனித இனம் கல்வியிலும் பகுத்தறிவிலும் உயர்ந்து நிற்கக்கூடிய மனித இனம் உலகெங்கும் மனிதனை மனிதனாக மதிக்க வேண்டும். அதற்கு நமது பங்கு என்ன என்பதை உணர்த்துவதற்காக இந்த வலைத்தளத்தை துவங்கி இருக்கிறேன். அதாவது முதலில் நாம் ஒவ்வொருவரும் நாம் யார், இந்த உலகம் சார்ந்த அறிவியல் உண்மைகளையும் உயிரியல் உண்மைகளையும் மனித இனத்தின் வாழ்க்கை தத்துவங்களையும் நாம் எந்த அளவுக்கு புரிந்திருக்கிறோம். ஏற்கனவே கொடுக்கப்பட்ட கருத்தியல்களை சுமந்து கொண்டு நாம் ஆடு மாடுகளை போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இல்லை. அறிவியல் அறிவை பெற்று, அறிவியல் அறிவோடு பகுத்தறிவையும் பெற்று உலகில் உள்ள மனிதர்கள் அனைவரும் சமந்தான் என்னும் உண்மையை உணர்ந்து நாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோமா என்பதை உணர்த்த வேண்டியது ஒவ்வொரு உலகத்தை புரிந்து கொண்ட ஒவ்வொரு மனிதனின் கடமையாகும். நான் ஒரு அறிவியல் பட்டதாரி ஆசிரியராகவும், பின் முதுகலை ஆங்கில ஆசிரியராகவும், பின் தலைமை ஆசிரியராகவும் பணியாற்றி 2005 பணி ஓய்வு பெற்ற பின்பு தமிழ், ஆங்கில மொழிகள் சார்ந்த என்னுடைய ஆய்வுகளையும் கோட்பாடுகளையும் நான் கொடுத்துக் கொண்டிருக்கிறேன். அதாவது தமிழ் மொழியின் முழுமையையும், தமிழின் ஒலியியல், எழுத்தியல், இதுதான் முக்கியம். தமிழின் மொழியில் சார்ந்த ஆழமான எனது ஆய்வை நான் எடுத்துக் கொண்டிருக்கிறேன். அதோடு சேர்ந்த ஆங்கிலத்தின் ஒலிகளை தமிழோடு இணைத்து கொடுத்துக் கொண்டிருக்கிறேன். அடுத்த திருக்குறள், அது ஒரு உலக பொதுமறை. எந்த மொழியையோ அல்லது எந்த மதத்தையோ அல்லது எந்த நாட்டையோ அது உயர்த்தி பேசவும் இல்லை, தாழ்த்தி பேசவும் இல்லை. மனிதன் எவ்வாறு வாழணும், அவனுக்குள்ள கடமைகள் என்ன, எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதை விளக்குவதுதான். எனவே அதை ஒரு தனி வலைத்தளமாக
தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு 76 படக்காட்சிகளை இதுவரை கொடுத்திருக்கிறேன். அதாவது 190 குறள்கள் வகைப்படுத்திருக்கு. முழுமையாக 1330 குறள்களுக்கு உரை எழுதிவிட்டேன். எனவே இருந்தாலும் இந்த வலைத்தளத்திற்காக சில மாற்றி அமைத்து அவைகளை எழுதி அத்துடன் இன்றைய இந்த வலைத்தளத்தில் அதாவது சமச்சீர் சமூகம் தமிழில் ஆனா ஆங்கிலத்தில் தான் தலைப்பு கொடுத்திருக்கிறேன். சோசியல் ஈக்வாலிட்டி. இதில் இன்றைய முதல் வகுப்பில் நாம் இந்த பிரபஞ்சம் எவ்வாறு தோன்றியது, எப்பொழுது தோன்றியது, அதில் உயிரினம் எப்பொழுது தோன்றியது என்ற அறிவியல் கருத்துக்களை அறிவியலாளர்கள் அவர்களுடைய நிலைக்கு ஏற்ப கண்டறிந்து கூறியிருக்கிறார்கள். உலகமெங்கும் அவைகள் உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். நான் இந்த சமச்சீர் சமூகத்தை பற்றி பேசுவதற்கு முன்னால் இந்த இந்த பிரபஞ்சங்கள் அதாவது இந்த நட்சத்திரங்களும் கோள்கள் நிலவுகள் எவ்வாறு தோன்றின, அதன் பின் உயிரினம் எப்பொழுது தோன்றியது, அதனுடைய எப்படி மனித இனம் படைக்கப்பட்டதா, அதன் வேதங்கள் சொல்வது போன்று அது எந்த மதமாக இருந்தாலும் சரி, இந்து மதமாக இருந்தாலும் சரி அல்லது கிறிஸ்தவ மதமாக வேறு எந்த மதம் அவைகளெல்லாம் படைப்பு கோட்பாட்டை பற்றி பேசுகின்றன. ஆனால் அந்த மதங்கள் தோன்றிய காலம் அறிவியல் வளர்ச்சி இல்லாத காலங்கள். ஆனால் இன்று அறிவியல் வளர்ந்து அதாவது உயிரணுக்களையே மாற்றக்கூடிய நிலைக்கு இன்று நாம் அறிவியல் வளர்ந்திருக்கு. எனவே இன்று இந்த உயிரினம் எப்பொழுது தோன்றியது, அந்த உயிரினம் எவ்வாறு பெருகி 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 ஓரறிவு உயிரினம் எவ்வாறு 2, 3, 4, 5 அறிவு உயிரினமாக பரிணாம வளர்ச்சி பெற்றது. ஒவ்வொரு ஒரு உயிரிலிருந்து இன்னொரு உயிரியாக அது பரிணாம வளர்ச்சி பெறுவதற்கு எத்தனை கோடி ஆண்டுகள் ஆகின்றன. அதையெல்லாம் நாம் சிறுவி சிறுதாக பார்க்க வேண்டும். அறிவியல் உள்ளே போகும். அப்பொழுதுதான் அந்த படைப்பு கோட்பாட்டில் இருந்து மனிதனை எந்த கடவுள் படைக்கவில்லை, கடவுளைத்தான் மனிதன் படைத்திருக்கிறான். அதுதான் மனிதன் மனிதனை மதித்து மனிதனாக வாழ வேண்டும். அதுதான் மனிதத்தன்மை, அதுதான் பகுத்தறிவு. முதலில் எனது வயிற்றுக்கு உணவு வேண்டும், என் மானத்தை காப்பதற்கு உடை வேண்டும். இந்த உலகில் உள்ள அனைத்து மனிதனுக்கும் புரியாது. இந்த இயற்கையில் இந்த உலகத்தில் இருந்து இருக்கக்கூடிய 800 கோடி மக்களில் 400 கோடி ஆண்கள், 400 கோடி அதாவது மதிப்பாக சொல்கிறேன். சம உரிமை தான். எல்லோருடைய உடம்பிலும் 46 குரோமோசோம்கள் தான் ஓடுகின்றன. ஒவ்வொரு உடற்கூறிலும் எல்லாரும் மனிதன் என்றால் 46 உயிரணுக்கள் தான், குரோமோசோம்கள் தான் இருக்கின்றன. அவன் கருப்பனாக இருந்தாலும் சரி, வெள்ளையனாக இருந்தாலும் சரி, தமிழனாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு ஆந்திரக்காரர்களாக இருந்தாலும் சரி, அமெரிக்கனாக இருக்கிற நிறத்தில் மாறுபடலாம். மண்ணின் நிறங்கள் மாறுபடும். அந்தந்த மண்ணின் மனிதர்களுடைய நிறங்கள் மாறும். ஆனா ஒவ்வொரு மனிதன் உடலிலே 46 குரோமோசோம்கள் இருந்தால்தான் மனிதன். எனவே எந்த மனிதனையும் விட உயர்ந்தவனும் அல்ல, தாழ்ந்தவனும் அல்ல. அனைவரும் மனிதர்களே. எனவே ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் அடக்கியாக என்று நினைப்பது எவ்வளவு அறியாமை என்று சரி, அதை பற்றி விரிவாக பார்ப்போம். இன்றைய பாடத்தில் இன்றைய எனது உரையில் முதலில் இந்த பிரபஞ்சத்தினுடைய தோற்றம் எவ்வாறு தோன்றின என்பதை பார்ப்போம். சமச்சீர் சமூகம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றிய உலகம். அதாவது இந்த உலகில் பேசப்படக்கூடிய மொழிகள் அனைத்தும்
அகரம் என்னும் ஒலியை அடிப்படையாகக் கொண்டு வளர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. இந்த உலகத்தில் பேசப்படக்கூடிய அனைத்து மொழிகள் அகரம் என்னும் ஒலியை அடிப்படையாகக் கொண்டு வளர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. அதுபோன்று இவ்வுலகில் வாழும் அனைத்து உயிர்களும் ஆதிபகவன் முதற்றிய உலகு இவ்வுலகில் வாழும் அனைத்து உயிர்களும் இயற்கையை தாயாகக் கொண்டு வளர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இவ்வுலகில் பேசப்படும் மொழிகள் அனைத்தும் அகத்தை அடிப்படையாக கொண்டு வளர்ந்து வாழ்ந்து கொண்டிருப்பது போல் இவ்வுலகில் வாழக்கூடிய அனைத்து உயிர்களும் இயற்கையை தாயாக கொண்டு வளர்ந்து வாழ்ந்து உரை ஒன்று ஒன்றினங்களின் தோற்றம் படக்காட்சி ஒன்று நாள் ஒன்று 2024 அதாவது சமச்சீர் சமூகம். இந்த நாம் வாழக்கூடிய சமூகம் வந்து உண்மையிலேயே சமச்சீர் சமூகமாகத்தான் இது பிறந்தது. ஆனால் மனிதர்கள் ஏற்றத்தாழ்வை ஏற்படுத்துகிறார்கள். எனவே இந்த சமச்சீர் சமூகத்தை நிறுவுவதற்கு நமது பங்கு என்ன என்ற நிலையில் என்பார். இன்று உரை ஒன்று பிரபஞ்சம் மற்றும் உயிரினங்களின் தோற்றம். பிரபஞ்சம் மற்றும் உயிரினங்களின் தோற்றம். அதனால் நான் சொல்வது போல் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இவ்வுலகில் பேசப்படும் மொழிகள் அனைத்தும் அகர ஒலியை அடிப்படையாக கொண்டு வளர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. அதுபோன்று இவ்வுலகத்தில் வாழும் உயிரிகள் அனைத்தும் இயற்கையை தாயாக கொண்டு வளர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. உலகின் தோற்றம் அதாவது அன்பு மாணவ செல்வங்களே, இந்த உலகம் எவ்வாறு தோன்றியது என்பதற்கு ஒரு அறிவியல் ஆய்வுகள் ஓடிக்கொண்டே இருக்கின்றன. அதில் அவர்கள் கொடுத்த அந்த அறிவியல் ஆய்வை நான் உங்களிடம் எடுத்தேன். உலகின் தோற்றம் பெரும் வெடிப்பு கோட்பாடு சொல்லலாம். பிக் பேங் தியரி ஆங்கிலத்தில் சொல்லலாம். பெரும் வெடிப்பு கோட்பாடு அப்படின்னா என்ன? இக்கோட்பாடின்படி இவ்வட்டம் முதலில் சுமார் 13.7 பில்லியன் இயர்ஸ் எகோ அப்படிங்கிறான். 13.7 பில்லியன் இயர்ஸ் எகோ. அதாவது இன்றைக்கு 1370 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு பெரும் வெடிப்பு ஏற்பட்டது. இங்கே அண்டத்தில் ஒரு பெரும் வெடிப்பு ஏற்பட்டதாம். இன்றைக்கு 1370 ஆண்டுகளுக்கு முன்னால் முதலில் ஒரு பெரும் வெடிப்பு ஏற்பட்டதா. அப்பொழுது இந்த இன்றைய இருக்கக்கூடிய நட்சத்திரங்களும் கோள்களும் நிலவுகளும் 2 வழிகளும் எதுவுமே இல்லையா. இந்த 1370 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த பெருவெடிப்பு ஏற்பட்டவுடன் ஒரு சிறு துகள்கள் தோன்ற ஆரம்பித்தனவா. அந்த சிறு துகள்கள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து பெருதுகள்களாக மாற ஆரம்பித்தன. அப்படி என்றால் அங்கு ஏற்கனவே அந்த தோள்கள் இருந்திருக்க வேண்டும், அந்த அணுக்கள் இருந்திருக்க வேண்டும். இல்லாமல் இன்னொரு அணு தோன்ற முடியாது. இந்த என்பது அங்கே சிதறிக்கின்ற சிறு சிறு அணுக்கள் எல்லாம் பல்வேறு வெடிப்புகளாக தூள்களாக இருந்த அந்த துகள்கள் தங்களுக்குள் இணைந்து 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 ஒவ்வொரு உரு பெற ஆரம்பித்தன. இந்த 1370 ஆண்டுகளுக்கு முன்னால் ஏற்பட்ட பெருவெடிப்பின்படி இந்த ஒரு சின்ன சின்ன துகளை மெல்லிய துகள் மைன்யூட் பார்ட்டிகல்ஸ் அந்த துகள்கள் இந்த துகள்கள் ஒன்றோடு ஒன்று சேர ஆரம்பித்தன. இப்படி ஒன்றோடு ஒன்று சேர்ந்து அவைகள் நட்சத்திரங்களாகவும் கோள்களாகவும் நிலவுகளாகவும் உருப்பெறுவதற்கு சுமார் 1000 ஆண்டுகள் ஆகினவாம். மாணவ செல்வங்களே புரிந்து கொள்ளுங்கள். 1370 ஆண்டுகளுக்கு முதல் வெடிப்பு.
பிக் பேங் தியரி அதான் சொல்றான். முதல் வெடிப்பு பெருவெடிப்பு கோட்பாடு 1320 ஆண்டுகளுக்கு முன்னால் ஏற்பட்டு சின்ன சின்ன துகள்களாக சிதறின அந்த துகள்கள் தங்களுக்குள் ஒன்று சேர்ந்து அவைகள் உருப்பெற்று அதில் சிலர் ஒளியை பிரதிபலிக்கக்கூடியதாக இருந்தன. சிலது ஒளியை பிரதிபலிக்காமல் அந்த ஒளியை வாங்கி மிளகக்கூடியவைகளாக இருந்தன. அந்த ஒளியை விழக்கூடியவாக இருந்த அந்த உருவங்கள் எல்லாம் நட்சத்திரங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. ஆங்கிலத்தில் ஸ்டார் என்று சொல்கிறார். அந்த இந்த நட்சத்திரங்களில் இருந்து வரக்கூடிய ஒளியை வாங்கி பிரதிபலிக்கக்கூடியவைகள் கோள்கள். தமிழில் கோள்கள், ஆங்கிலத்தில் பிளானட்ஸ். அதே மாதிரிதான் நிலவுகள், மூன் என்று சொல்றாங்க. நம்ம ஒரு மூன் சொல்றோம். உலகத்தில் ஏகப்பட்ட கட்டிடமா நிலவுகள் இருக்கின்றனவா? மூன் அந்த நிலவுகள் அந்த நட்சத்திரத்திலிருந்து ஒளியை பெற்றுத்தான் பிரதிபலிக்கின்றன. இவ்வாறு இந்த 1370 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுந்த பெருவெடிப்புக்கு பின் இந்த துகள்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கோள்களாக, அதாவது நட்சத்திரங்களாகவும் கோள்களாகவும் நிலவுகளாகவும் உருப்பெறுவதற்கு சுமார் 1000 கோடி ஆண்டுகள் ஆயினவா. எனவே இன்றைக்கு சுமார் 450 கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த பிரபஞ்சம் தோன்றியது. இன்றைக்கு 450 கோடி ஆண்டுகள், 1370 கோடி ஆண்டுகள், அதன் பின் ஒரு 1000 கோடி ஆண்டுகள் என்று நான் சொன்னேன். குறிப்பாக சொல்கிறேன். 1370 1000 ஆண்டுகள் இருந்தது அப்படின்னா 370 ஆண்டுகள். 450 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த இந்த உருவங்கள் தோன்றானது. இந்த நட்சத்திரங்களும் கோள்களும் நிலவுகளும் உருப்பெற்று உருப்பெற்றன. நட்சத்திரங்கள், கோள்கள், நிலவுகள் இவைகள் அடங்கிய வானவெளி, இவைகள் அடங்கிய வானவெளி பகுதிகள் தோன்ற ஆரம்பித்தன. இது தோன்ற ஆரம்பித்து இன்றைக்கு 450 கோடி ஆண்டுகள் ஆகின்றன. அதன் பின்பு இந்த 450 கோடி ஆண்டுக்கு பின்பு ஒரு 180 ஆண்டுகள் கழித்து 450 கோடி ஆண்டுகள் இந்த பிரபஞ்சம் உருப்பெற்று அந்த பிரபஞ்சம் தோன்றியதற்கு பின்பு சுமார் 80 கோடி ஆண்டுகள் கழித்து உயிரினங்கள் தோன்ற ஆரம்பித்தன. 80 கோடி ஆண்டு, அதன் இன்றைக்கு 370 கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் பூமியில், ஏன் மற்ற கோள்களிலும் உயிரினங்கள் இருக்கலாம், நமக்கு தெரியவில்லை. பூமியில் இன்றைக்கு 370 கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் உயிரினங்கள் தோன்ற ஆரம்பித்தன. இந்த உயிரினங்கள் வளர்ந்து முதலில் தோன்றியவை ஓரறிவு உயிரினமாகத்தான் இருந்தன. பின்பு இந்த உயிரினங்கள் வளர்ந்து ஓரறிவு, இரண்டறிவாகி, இரண்டறிவு மூன்றறிவாகி, மூன்றறிவு நான்கறிவாகி, நான்கறிவு ஐந்தறிவாகி வளர்ச்சி பெற்று மனித உருப்பெறுவதற்கு கிட்டத்தட்ட 370 கோடி ஆண்டுகளாக இருக்கிறது. 370 கோடி ஆண்டுகள். இந்த 370 கோடி ஆண்டுகள்ல தான் இந்த உயிரினம் தோன்றி வளர்ந்து இந்த மனிதனாக பரிணாமம் பெற்றிருக்கிறது. இந்த மனிதன் குரங்கு இனத்திலிருந்து மனிதனாக உருப்பெற ஆரம்பித்து இன்றைக்கு 3 லட்சம் ஆண்டுகள் ஆகின்றனவா. இன்றைக்கு 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த ஓரறிவு உயிரியிலிருந்து ஐந்தறிவு உயிரியாகிய குரங்குகள் தோன்றி அந்த குரங்கிலிருந்து மனிதன் உருப்பெற ஆரம்பித்து இன்றைக்கு 3 லட்சம் ஆண்டுகள் ஆகின்றன. இதுதான் இந்த அதாவது இந்த பிரபஞ்சத்தின் தோற்றம் பற்றிய வரலாறு. மீண்டும் சொல்லுகிறேன். முதலில் பிக் பேங் தியரி, பெருவெடிப்பு கோட்பாடின்படி இன்றைக்கு 1370 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு வெடிப்பு அண்டத்தில் ஏற்பட்டதாம். சிறு சிறு துகள்களாக நெருங்கி பறந்தனவா. அந்த துகள்கள் இன்னும் சில துகள்கள் பறந்து கொண்டே இருக்கின்றனவா. இந்த துகள்களில் பெரும்பகுதி ஆங்காங்கு கூடி அவைகள் உருக்களாக மாறின, உருவங்களாக மாறின. அதில் ஒலியை பிரதிபலிக்கக்கூடிய உருவங்களும் ஒலியை வாங்கி பிரதிபலிக்கக்கூடிய பொருட்களும் இருந்தன. இந்த ஒலியை பிரதிபலிக்கக்கூடியவைகள்
நட்சத்திரங்கள் என்றார்கள். ஸ்டார் என்று ஆங்கிலத்திலே கூறுகிறார்கள். அதற்கு எடுத்துக்காட்டு சூரியன். சூரியன் சூரியன் ஒரு நட்சத்திரம். ஏனென்றால் அது ஒளி உமிழ்கிறது. பூமி என்பது ஒரு கோள். அது சூரியனிலிருந்து ஒளியை வாங்கி பிரதிபலிக்கிறது. நிலவு என்பதும் கோள்களில் இருந்தும் நிலவில் ஆம், நட்சத்திரங்களிலும் கோள்களில் இருந்தும் ஒளியை வாங்கி பிரதிபலிக்கக்கூடியவைதான் நிலவுகள். எனவே 1370 கோடி ஆண்டுக்கு முன்னால் முதல் வெடிப்பு. பின்பு அதிலிருந்து 1000 ஆண்டுகள் கழித்து பிரபஞ்சங்கள் உருப்பெற்றன. பிரபஞ்சங்கள் என்பது நட்சத்திரங்களையும், கோள்களையும், நிலவுகளையும், ஆகாய வெளிகளையும் உள்ளடக்கிய பகுதிகளுக்குத்தான் பிரபஞ்சம் என்று பெயர். இந்த பிரபஞ்சம் உருவாகி இன்றைக்கு 450 கோடி ஆண்டுகள் ஆகின்றன. 1370 ஆண்டுகளுக்கு முன்னால் ஏற்பட்ட வெடிப்பின் காரணமாக பிரபஞ்சங்கள் தோன்ற 1000 ஆண்டுகள், 1000 கோடி ஆண்டுகள் ஆகின. 1000 கோடி ஆண்டுகள். அதன் பின்பு 450 கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த சூரியன், பூமி போன்ற நட்சத்திரங்களும், கோள்களும், இரவுகளும், ஆகாய வெளிகளும் தோன்றின. பின்பு இந்த பூமி, இந்த பிரபஞ்சம் தோன்ற ஆரம்பித்த பின்பு ஒரு சுமார் 80 ஆண்டுகள் கழித்து, அதாவது இன்றைக்கு 370 கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் பூமியில் உயிரினங்கள் தோன்றார். இந்த உயிரினங்கள் ஓரின உயிரிலிருந்து, ஓரறிவு உயிரிலிருந்து 5 உயிரியாக வளர்ச்சி வருவதற்கு 370 கோடி ஆண்டுகள் ஆகின. இந்த 370 கோடி ஆண்டுகளில் ஓரறிவு உயிர் 5 உயிரியாக வந்தது. இன்றைய இருக்கக்கூடிய மனிதன் நாம் இந்த மனித ஒரு பெருமை பெற்று இன்றும் 3 லட்சம் ஆண்டுகள் ஆகின்றனவா. குரங்கிலிருந்து மனிதன் உருப்பெற்று இன்று சுமார் 3 லட்சம் ஆண்டுகள் ஆகின்றன. பாருங்கள், படத்தை பாருங்கள். இதோ பாருங்கள், இதுதான் முதல் வெடிப்பு. பிக் பேங். பிக் பேங் எக்ஸ்ப்ளோஷன் 1370 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு முதல் வெடிப்பு இதுதான். இது முதல் வெடிப்பு. இவ்வளவு துகள்களாக சிதறின. அண்டம் வெடித்து துகள்களாக சிதறின. இந்த துகள்கள் சேர்ந்துதான் நட்சத்திரங்கள், அதாவது சூரியன், பூமி போன்ற கோள்கள் உருவாகின. 450 கோடி ஆண்டுகளுக்கு முன்னர் சூரியன், பூமி, இரவு போன்ற கோள்களும், நட்சத்திரங்களும், கோள்களும் உருவாகின. இது முதல் பிக் பேங் எக்ஸ்ப்ளோஷன், முதல் வெடிப்பு. எடுத்து பாருங்கள், இதுதான் முதல் உயிரினம். இன்றைக்கு 370 கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் முதல் உயிரினங்கள் தோன்ற ஆரம்பித்தனவா. இந்த அளவு ஒரு உயிரினம் தோன்றிய வளர்ச்சி இன்னொரு உயிரியாக மாறுவதற்கு பல கோடி ஆண்டுகளா. எனவே இந்த 370 கோடி ஆண்டுகளும் இந்த உயிர்கள் மாறி, அதாவது எந்த ஒரு உயிரின் தோன்றியவுடன் அந்த உயிர் அதில் மாற்றம் ஏற்பட்டுக் கொண்டே இருக்கும். ஒரு சிறு மாற்றம் நிகழ்வதற்கு கூட பல கோடி ஆண்டுகள் ஆகும். எனவே இந்த மாற்றங்கள் ஆகிதான் உயிரினங்கள் ஓரறிவு, ஈரறிவு, மூவறிவு, நான்கறிவு, ஐந்தறிவு என்று மாற்றங்கள் ஏற்பட்டுக் கொண்டே வந்தன. ஒரு சிறு மாற்றம், ஒரு உயிரிலிருந்து ஒரு சிறு மாற்றம் ஏற்படுவதற்கு பல கோடி ஆண்டுகள் ஆகும். என் அன்பு மாணவ செல்வங்களை ஒன்றை மட்டும் கூறுகிறேன் பாருங்கள். நான் என்னுடைய பெற்றோர்களின் குரோமோசோம்களிலிருந்து பிறந்தவன். ஆனால் என்னுடைய தாய் தந்தையினுடைய குணாதிசயங்களும் தோற்றமும் அவர்களிலிருந்து மாறுபட்டு இருக்கிறது. அப்படி என்றால் ஒரு மாற்றம் நிகழ்கிறது. எனது குழந்தைகள் என்னிலிருந்து உடல் அளவிலும் சரி, உள்ளத்த அளவிலும் சரி சற்று மாறுபட்டு இருக்கிறார்கள். இதுதான் மாற்றம்.
இந்த மாற்றம் நிகழ்வதை டார்வின் என்ன சொல்கிறார் என்றால், இயற்கை தேர்வு, நேச்சுரல் செலக்ஷன் அப்படிங்கிறாரு. இயற்கையிலிருந்து இந்த உயிரிகள் எதையோ பெற்று பெற்று மாற்றம் அடைந்து கொண்டே இருக்குமா. நேச்சுரல் செலக்ஷன், இயற்கை தேர்வு. அப்படிதான். அதுதான் நான் சொல்றேன். நான் என்னுடைய பெற்றோர்களிலிருந்து மாறுபட்டிருக்கிறேன். எனது குழந்தைகள் என்னிலிருந்து மாறுபட்டிருக்கின்றன. இன்னும் பல கோடி ஆண்டுகள் கழித்து நாம் எந்த மாற்றம் வேண்டும் என்பதை சொல்லுகிறார். அது இயற்கை தேர்வு, நேச்சுரல் செலக்ஷன். இது முதல் வெடிப்பு கோட்பாடு, முதல் வெடிப்பு. இது முதல் உயிரினம் தோற்று. எடுத்து பாருங்க. இந்த உயிரினம் வளர்ந்து இன்றைக்கு மனிதன் தோன்றி, இந்த மனிதன் தோன்ற வந்து 3,00,000 ஆண்டுகளுக்கு முன்னால் இப்படி மனிதன் தோன்றியிருக்கிறான். இங்க பாருங்க, முதல் சிப்பான், அதாவது குரங்கின் ஒரு வகை. இது ஓரங்குட்டான், கொரில்லா, சிம்பான்சி, எல்லாம் குரங்கு. இவைகளெல்லாம் நிமிர்ந்து இந்த எலும்பு கூட காண்பிக்கலாம். இந்த எலும்பு கூட நிமிர்ந்து இப்படி மனிதனாக இருக்கின்றன. இன்றைக்கு இங்கே பாருங்க, குரங்கு நிமிர்ந்து 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 இந்த மனிதன் இப்படி மனிதனாக இந்த உருமாற ஆரம்பித்து, பரிணாம மாற ஆரம்பித்து இன்றைக்கு 3,00,000 ஆண்டுகள் ஆகின்றன. 3,00,000 ஆண்டுகளுக்கு முன்னால் மனிதன் தோன்ற ஆரம்பித்தார். இவ்வளவு. அப்போ 1370 ஆண்டுகளுக்கு முன்னால் முதல் வெடிப்பு, 450 ஆண்டுகளுக்கு முன்னால் பிரபஞ்ச தோற்றம், இன்றைக்கு 370 கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் உயிரினத்தின் தோற்றம், இன்றைக்கு 3,00,000 ஆண்டுகளுக்கு முன்னால் மனித இன பரிணாம வளர்ச்சி. இது எப்படின்னு பாருங்க. சொல்றேன். இதுக்கு வந்து இந்த மாநிலம் சுமார் 3,00,000 ஆண்டுகளுக்கு முன்னால் மனித இனம் பரிணாம வளர்ச்சி மூலம் ஆப்பிரிக்காவில் தோன்ற ஆரம்பித்தது. முதல் மனிதன் எங்க ஆப்பிரிக்காவில் தோன்ற ஆரம்பித்தார். பரிணாம வளர்ச்சியின் படிகள் ஹோமோ ஹெபிலிஸ், அதுல இருந்து ஹோமோ எரெக்டஸ், அதுல இருந்து ஹோமோ செப்பியன்ஸ், ஹோமோ ஹெபிலிஸ், ஹோமோ எரெக்டஸ், அப்புறம் ஹோமோ செப்பியன்ஸ். அதுக்கப்புறம் அது வளர்ச்சி அடைந்து தன்னுடைய சூழலுக்கு ஏற்ப அங்க இருக்கக்கூடிய டூல்ஸ், அங்க இருக்கக்கூடிய நிலைக்கு ஏற்ப தன்னை உயிரினங்கள் மாற்றிக்கொண்டே வந்திருக்கின்றன. டார்வின் கோட்பாடு, இவ்வுலகில் வாழும் எல்லா உயிர்களும் முதலில் உயிர் பெற்ற ஓர் உயிரில் இருந்து பிறந்தனவா. தாவரம் முதல் இன்றைய மனிதன் வரை அனைத்து உயிர்களும் ஓரறிவு முதல் 5 அறிவு வரை அனைத்து உயிர்களின் மூதாதையர் ஒருவர்தான். பல்வேறு உயிர்களின் உடல் உள்ள நிலைகளின் வேறுபாடுகளை இயற்கை நிகழ்வுகள் தீர்மானிக்கின்றன. பல்வேறு உயிர்களின் உடல் உள்ள நிலைகளின் வேறுபாடுகளை இயற்கை சூழல் தீர்மானிக்கின்றன. உயிர்களின் உடல் உள்ள நிலைகளில் ஒரு மிகச்சிறிய மாற்றம் நிகழ்வதற்கு கூட பல கோடி ஆண்டுகள் ஆகின்றன. நான் ஏற்கனவே சொன்ன சிறு மாற்றம் நிகழ்வதற்கு கூட பல கோடி ஆண்டுகள் ஆகின்றன. இந்நிகழ்வை முதலில் கண்டறிந்தவர் சார்லஸ் டார்வின். இந்நிகழ்விற்கு இயற்கை தேர்வு, நேச்சுரல் செலக்ஷன் என்று பெயரிட்டார். அதாவது இயற்கை சூழல் தான், அந்த இயற்கை சூழல் தான் ஒரு உயிர் எவ்வாறு வளர வேண்டும் என்பதை, எவ்வாறு உருப்பெற வேண்டும், எவ்வாறு அது நிலைத்திருக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கக்கூடியது அந்த இடத்தில் இருக்கக்கூடிய இயற்கை சூழ்நிலை. நேச்சுரல் செலக்ஷன் என பெயரிட்டார் டார்வின். மாமனிதன் அறிவியல் மேதை டார்வின் கோட்பாட்டை பின்னால் தெளிவாக, எனவே மனிதன் கடவுளால் படைக்கப்படவில்லை, மனிதனை யாரும் படைக்கவில்லை என ஆதாம் எவ்வாறு என்பது எல்லாம் நம்மளுடைய மூதாதையர்கள், அதாவது குரங்கிலிருந்து மனிதனாக பரிணாமம் பெற்ற நாம் வளர்ச்சி பெற்ற இவர்களுக்காக, அது விவிலியமாக இருந்தாலும் சரி, இந்து கோட்பாடுகளாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அவைகள் அந்த காலகட்டங்களில் கூறப்பட்டவை. ஆனால் இன்னைக்கு மனிதன் பரிணாம வளர்ச்சியால் இன்றைக்கு 370 கோடி ஆண்டுகளுக்கு முன்னர் தோன்ற ஆரம்பித்த உயிர்
படிப்படியாக வளர்ந்து 370 ஆண்டுகள் 370 கோடி ஆண்டுகள் கழித்து ஒரு குரங்கிலிருந்து மனிதனாக மாற ஆரம்பித்து உருமாற ஆரம்பித்து இன்றைக்கு 703 ஆண்டுகள் இன்று நாம் மனிதனாக இருக்கிறோம். இந்த டார்வினின் பின்னால் தெளிவாக தெளிவாக பார்ப்போம். அன்புமான செல்வங்களே, இதில் எதற்காக இந்த முதல் உரையில் இதை கொடுக்கிறேன் என்றால், நாம் அறிவியலை புரிந்து கொள்ள வேண்டும். மனிதன் ஒரு மனிதனை படைப்பது அவனுடைய பெற்று மனிதனை அது போன்று ஒரு ஆட்டுக்குட்டியை படைப்பது அந்த ஆட்டுக்குட்டியுடைய தாய் தந்தை. இது இயற்கைக்கு நேச்சுரல் செலக்ஷன். யார் முதல் இல்லை, அதாவது கடவுள் பூதம் பேய் என்று சொல்கிறார்கள் என்றால், ஒன்று நீ புரியாதவனாக இருப்பதனால் உன்னை ஏமாற்றுகிறார்கள் என்று பொருள். நீ யாராவது, அதாவது எழுத்தறிவிற்கும் பகுத்தறிவிற்கும் தொடர்பு மிக மிக குறைவு. எழுத்தறிவு இல்லாதவன் கூட பகுத்தறிவாதியாக இருக்கிறார். நிகழ்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி அவனுக்கு இருக்கிறது. ஆனால் எத்தனையோ பட்டங்கள் எழுத்தறிவு என்பது என்ன? ஏற்கனவே நமக்கு முன்னால் எது கண்டறியப்பட்டு கொடுக்கப்பட்டு இருக்கிறதோ அதை நாம் வாங்கிக் கொள்ளுகிறோம், உண்டு கொள்ளுகிறோம். அவ்வளவுதான். ஏற்கனவே அவர்கள் கண்டுபிடித்து வாமிட் பண்ணி வச்சிருக்கக்கூடியதை நாம் படிக்கிறோம். அவ்வளவுதான். நாம் என்னத்தை கண்டுபிடித்திருக்கிறோம்? அவர்கள் கண்டுபிடித்த அறிவியல் கோட்பாடுகளை நாம் பயன்படுத்திக் கொள்கிறோம். அவ்வளவு. எனவே படிப்பிற்கும் பகுத்தறிவிற்கும் பெரிய தொடர்பு. எழுத்தறிவு இருந்தால் உலகத்தில் உள்ள பலதரப்பட்ட நூல்களையும் நீ கற்றுக்கொள்ளலாம். பலதரப்பட்ட மொழிகளை பேசுபவர்களின் அறிவியல் அறிவையும் பகுத்தறிவையும் நீ பெற்று பரிணாம வளர்ச்சி. எனவே பகுத்தறிவு என்பது எழுத்தறிவுக்கு உள்ளவனும் பகுத்தறிவாதியாக இருக்கலாம், எழுத்தறிவு இல்லாதவனும். இன்னொன்று, கற்றல் என்பது எழுத்தறிவு அல்ல. கற்றல் என்பது ஒவ்வொரு உயிரியும் அதனுடைய கற்பத்தில், தாயினுடைய கற்பத்தில் தோன்றுகின்ற பொழுதே அந்த இரண்டு ஆண் பெண் இரண்டு குரோமோசோம்கள் இணைந்த கரு உருவானதிலிருந்தே அந்த கரு கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறது. வயிற்றுக்குள் இருக்கும் காலத்திலேயே அந்த கரு கற்றுக்கொண்டே இருக்கிறது வளர்ச்சியின். பின்பு பூமிக்கு வந்த இந்த பூமியின் சூழலை என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை அதை கற்றுக்கொண்டே இருக்கிறது. எனவே எழுத்தறிவு இல்லாதவர்களை கல்வி அறிவு இல்லாதவர்கள் என்று கூறாதீர்கள். அது அறிவீனம். எழுத்தறிவு என்பது வேறு, கல்வி அறிவு என்றால் கற்றல். எல்லா உயிரிகளும் தாவரத்தில் இருந்து மனிதன் வரை எல்லா உயிர்களிலும் எப்பொழுது அது ஒரு கருவாக பரிணமிக்கின்றனோ அந்த சூழலில் இருந்து சாவு வரை அது கற்றுக்கொண்டேதான் இருக்கிறார். எனவே கற்றல் என்பது எழுத்தறிவல்ல. எழுத்தறிவு என்பது வேறு. எழுதி வைக்கப்பட்டதை புரிகிறது. எழுத்தறிவு இல்லாதவன் கூட ஒரு சித்திரத்தை பார்த்து அது எதை உணர்த்துகிறது என்பதை புரிந்து கொள்கிறான். அது கற்றல். எனவே கற்றல் என்பது வேறு, எழுத்தறிவு வேறு. எனவே இன்றைய பாடத்தில் உயிரினங்களின் தோற்றம், இந்த பிரபஞ்சத்தின் தோற்றம், உயிரினங்களின் தோற்றம், மனித வளம். மனிதன் என்பவர் பரிணாம வளர்ச்சியில் கடைசியாக குரங்கிலிருந்து மனிதனாக மாறி. இதுதான். எனவே நீயும் ஒன்றுதான், நானும் ஒன்றுதான். எனக்கு என்ன உரிமை இந்த பூமியில் இருக்கிறதோ அதே உரிமை உனக்கும் இருக்கிறது. இந்த மண்டையில் சற்று மூளையினுடைய பலம் அதிகமாக இருக்கிறது என்பதற்காக நான் உன்னை அடக்கியாள நினைத்தால் அது என்னுடைய அறியாமை. என்னுடைய உடம்பில் அதிக பலம் இருக்கிறது என்பதற்காக உன்னை நான் அடக்கியாள நினைத்தால் அது எனது அறியாமை. இந்த உள்ளப்பலம் உடல் பலம் சூழலுக்கு ஏற்ப அமையக்கூடியது. அந்த உள்ளப்பலமும் உடல் பலமும் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய உயிர்களை
அரவணைத்து வாழ வேண்டும் என்பதற்காக அதிகப்படியான ஆற்றலை இயற்கை உனக்கு கொடுத்திருக்கிறது என்று வைத்துக்கொள். அடுத்த உயிர்களையோ மனிதர்களையோ அடக்கி ஆள்வதற்காக அல்ல. இந்த அதிகமான உழைப்பும் அதிகமான உடற்பலமும் அதிகமான உள்ளம் ஏற்று பெரியோர்களே, கல்வியாளர்களே, ஆசிரியர் பேரினமே, என் உயிரினும் மேலான எனது மாணவ செல்வங்களாகிய எனது பேர குழந்தைகளே, பார்ப்போம் பேசுவோம். ஒவ்வொரு மனிதனும் நாம் உயிரோடு இருக்கும் வரை நமக்கு பின்னும் நமது காலத்திலும் சரி, நமக்கு பின்னாலும் வரக்கூடிய நம்மளுடைய குழந்தைகளுக்கு அறத்தை 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 அறத்தின் உண்மையை போதித்து கொண்டே இருக்கும். அறம் என்பது பகுத்தறிவை அடிப்படையாக கொண்டு பகுத்தறிவு என்னும் செங்கற்களால் கட்டப்பட்டதுதான் அறம். எனவே பார்ப்போம், தொடர்ந்து பார்ப்போம். இன்றைய எனது முதல் உரையை கேட்டு மகிழ்ந்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பெரியவர்களே, கல்வியாளர்களே, ஆசிரியர் பெருமக்களே, அன்பு மாணவ செல்வங்களே, இந்த வலைத்தளத்தை, அதாவது சோசியல் ஈக்வாலிட்டி என்ற தலைப்பை இதற்கு கொடுத்திருக்கிறேன். இந்த ஆங்கிலத்தில் கொடுத்தால்தான் உலகம் பூரா அது அதை வாசிக்க முடியும். எனவே தமிழில் அதற்கு சாட்சி சாவு. மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை காணும் வரை உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.